அல்லேலூயா. எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, போராட்டமே இல்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னு வைங்க, நீங்கள் இன்னும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதிலிருந்து போராட்டம் ஆரம்பித்து விடும். ஆனால் அந்த போராட்டத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. நமக்கு எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெயம் பெற்றவளா இருக்கணுன்றதான் கர்த்தருடைய விருப்பம். ஒரு பக்கம் நாம் நம்முடைய சொந்த காரியம், குடும்ப காரியம், ஊழிய காரியம், நம்முடைய வேலை காரியம், பிஸ்னஸ் காரியம் எல்லாத்திலையும் ஜெயித்தவளா நிற்கணும். அதே சமயத்தில் நம்முடைய தேசத்துக்கு அடுத்த காரியத்திலேயும் நாம் ஜெயிக்க வேண்டும். தேசத்துக்கு அடுத்த காரியம் என்ன? ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும், சகல ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆண்டவருடைய எழுப்புதல் அக்கினி போடப்படணும், தேசம் மறுரூபமாகப்படணும், ஆளுகிறவர்களில் இருந்து கடைசி குடிமகன் வரைக்கும் இயேசுவே மெய்யான ஆண்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஜெபத்திலே நாம் போராடுகிறோம் அதற்காக. அப்ப இந்த போராட்டத்தில் நாம் ஜெயித்து இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்று நம் தேசம் அறிந்து கொள்வதற்கு நாம் போராட்டத்தின் வழியாக போய் ஆக வேண்டும். அதனால போராட்டத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. தானியேலை குறித்து இந்த பகுதியில் சொல்லப்படும் போது நீங்க நல்லா கவனித்து தியானித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் 6 அதிகாரத்தில் தான் அவர் சிங்க கபிலே போடப்பட்டு வெளியே வந்து ஜெயம் பெற்றவராய் வெளிவருகிற சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறார். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பாபிலோன் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகிவிட்டார். அல்லேலூயா. எழுப்புதல் உண்டாகிவிட்டார். எப்படின்னு பாருங்க. சிங்க கபிலிருந்து தானியேல் வெளியே வந்த உடனே தரியு ராஜா என்ன சொல்றாரு? 25, 26 வசனம் வாசிக்க கேட்போம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். சிங்கக்கபிலிருந்து தானியேல் வெளிவந்தவுடன் தேசம் எங்கும் ஒரு செய்தி அனுப்பப்படுகிறது. தேசத்தை ஆளுகிற தரியு என்கிற புறஜாதி ராஜா, விக்கிரக வணக்கம் செய்கிறவன், மந்திரவாதிகளை நம்புகிறவன், அந்த மனிதன் எழுதி அனுப்புகிறான் தன்னுடைய தேச மக்களுக்கு, சகல ஜனங்களுக்கும், சகல பாஷைக்காரருக்கும், ஜாதியாருக்கும் எழுதி அனுப்பி ஒரு காரியம் சொல்லுகிறான். எல்லாரும் தானியேலுக்கு பயப்படணும். தானியேல் ஒரு மெய்யான ஆண்டவரை வணங்குகிறான், அதனால தானியேல் தான் பெரியவன், தானியேலுக்கு எல்லாரும் பயப்படணும். சிங்கமே அவனை சேதப்படுத்தல, இவனை மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததில்லை, இந்த தானியேல் ஒரு பரிசுத்தவான், இந்த தானியேல் ஒரு மேன்மையான மனிதன், இந்த தானியேலுக்கு எல்லாரும் பயப்படணும், நடுங்கணும் அப்படின்னு சொன்னானா? இல்லை. தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். அதான் எழுப்புதல். அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவன் தானியேலை புகழவில்லை, தானியேலை மேன்மைப்படுத்தவில்லை. தானியேலின் தேவன் அங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார், தானியேலின் தேவன் உயர்த்தப்படுகிறார், தானியேலின் தேவன் தேசத்தில் அறிவிக்கப்படுகிறார். ராஜா சொல்லுகிறான், தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். இதான் எழுப்புதல். அல்லேலூயா. இந்தியாவில் இருக்கிற சகல ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற இயேசுவே ஜீவனுள்ள தேவன். இதான் எழுப்புதல். இதுக்கு தான் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தானியேலின் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் பயப்பட வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவர் கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். இந்த வசனத்தை கவனிங்க. இதான் எழுப்புதல். இதுக்கு தான் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்களேன், 27வது வசனம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தானியேலை
சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே, அந்த கர்த்தரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதினான். ஒரு தானியேல் சிங்கக்கெபிலிருந்து வெளியே வருகிறார். தானியேலை தேவன் காப்பாற்றி வெளியே கொண்டு வருகிறார். அவருடைய விளைவு பாருங்க, முடிவு. தேசம் எங்கும் தானியேலின் தேவன் உயர்த்தப்படுகிறார். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவருடைய கர்த்தத்துவத்திற்கு முடிவில்லை. அவர்தான் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களை செய்கிறவர். அவரே தப்புவிக்கிறவர் ரட்சிக்கிறவரும். தானியேலின் தேவன் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மோகன்லால் பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஊழியக்காரர். அவர் பாருங்க, அற்புதம் அடையாளம் நடக்குது. அவரை மாதிரி தீர்க்கதரிசி இல்லை. உலக புகழ் பெற்ற தீர்க்கதரிசி. அதை பாருங்க, இதை பாருங்க, புகழுவது அல்ல எழுப்புதல். மோகன்லால் சொல்லுகிற ஆண்டவர் இயேசு ஜீவனுள்ள தேவன். இந்த ஊழியக்காரர் சொல்லுகிற இயேசு பெரிய தேவன். அப்படி என்று அந்த தேவன் புகழப்படுவதுதான் எழுப்புதல். நல்ல கவனிங்க, எழுப்புதலை குறித்து அந்த வசனத்திலே தெளிவாய் சொல்லப்படுகிறது. அதுக்கு தான் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரன் அல்ல, தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரன் அல்ல. அவனை புகழ்ந்து, அவனை மேன்மைப்படுத்தி, அவனை மகிமைப்படுத்தி கோஷங்களும் சத்தங்களும் எழும்பினால் அது எழுப்புதல் காரியம் அல்ல. அதற்கு பின்னாலே பிசாசு இருக்கிறான். ஊழியக்காரன் அல்ல. அந்த ஊழியக்காரனை பயன்படுத்துகிற தேவன் உயர்த்தப்பட வேண்டும். அந்த இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அவரே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லப்பட வேண்டும். அதுதான் எழுப்புதல். பொய்யான எழுப்புதல்களை சாத்தான் இன்றைக்கு காண்பித்து மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறான். மனிதருக்கு நேராய் திருப்புகிறான். எழுப்புதல் என்பது என்ன? ஜீவனுள்ள தேவனை எல்லாரும் நோக்கி பார்ப்பது, அவருடைய நாமம் உச்சரிக்கப்படுவது, அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவது, அவரை உயர்த்துவது. அதுதான் நடக்கிறது. ஏன் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது? இந்த தானியேல் மூலமாய் ஒரு தேசத்திலே தேவன் எப்படி மகிமைப்படுகிறார், உயர்த்தப்படுகிறார். எல்லா ஜனங்களும் இப்ப இந்த கடிதம் போன உடனே ஒரு தேசத்தின் ராஜா கடிதம் அனுப்பி எல்லா ஜனங்கள் ஜாதியார், உதாரண இந்தியான்னு வைத்துக் கொள்ளுங்க, தெலுங்குல, மலையாளத்தில், கன்னடத்தில், ஹிந்தியில், குஜராத்தில், பஞ்சாபில், மராட்டியில் எல்லா லாங்குவேஜிலும் எழுதி அனுப்பி எல்லா இன மக்களும் எல்லா பாஷைக்காரரும் அறிந்து கொள்ளுங்க, தானியேலின் தேவனை ஜீவனுள்ள தேவன், இந்த இயேசுதான் ரட்சகர்னா அவங்க நம்புறானோ நம்பலையோ, இயேசுவை ஏற்றுக்கொள்றானோ ஏற்றுக்கொள்ளாத ரெண்டாவது, எல்லா வீடுகளிலும் இயேசு என்கிற நாமம் உச்சரிக்கப்படும். அல்லேலூயா. பாபிலோன் தேசம் எங்கும் எல்லா மக்களுடைய நாவிலே வந்த வார்த்தை தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். ராஜாவே சொல்லிவிட்டார். அங்கே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. எல்லா நாவுகளும் இயேசுவை அறிக்கையிடும். எல்லா முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாக முடங்கும். அதான் எழுப்புதல். அதுக்கு தான் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரனை மேன்மைப்படுத்த அல்ல. ஆனால் தேவன் ஒரு மனிதனை கொண்டுதான் அந்த எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஒரு தானியேலை வைத்துதான் ஒரு தேசம் முழுவதுமே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவருடைய காரியம் ஜெயமாயிருந்தது. காரணம் என்ன? இந்த மனிதனை கொண்டு தேசமே கர்த்தரை அறிந்து கொள்ள செய்ய காரணம் என்ன? அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் ஏரியாவில், உங்கள் பகுதியில் உங்கள் பார்க்கிற மக்கள் இவங்க ஆராதிக்கிற அந்த இயேசுதான் மெய்யான ஆண்டவர்னு உங்களை குறித்து சொல்லப்படணும். இவன் சொல்கிற இயேசுதான் மெய்யான ஆண்டவர்னு உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க சொல்லணும். இவங்க சொல்ற அந்த இயேசுதான் ஜீவனுள்ள மெய்யான ஆண்டவர் என்று சொல்லி நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல அந்த சரௌண்டிங்ஸ்ல சொல்லணும். உங்க ஆபீஸ்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க படிக்கிற ஸ்கூல்ல, நீங்க படிக்கிற காலேஜில், நீங்க வசிக்கிற கிராமத்தில், நீங்க இருக்கிற இடத்துல மற்ற புறஜாதி மக்கள் பார்க்கும்போது இவங்க சொல்ற இயேசுதான் மெய்யான ஆண்டவர் அப்படின்னு மற்ற மக்கள் சொல்லணும். அந்த எழுப்புதலுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறார். நம்ம பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு அல்ல, நம்மளை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கு அல்ல.
அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுவதற்கும் எல்லா நாவுகளும் அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கும் அதுக்கு தான் எழுப்புதல். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இந்த எழுப்புதலுக்கு காரணம் என்ன? இந்த தானியேலின் காரியம் ஜெயமாக இருக்க காரணம் என்ன? நான் இருக்கிற இடத்துல, எங்கள் கிராமத்தில், பட்டணத்தில், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல என் மூலமாக இந்த எழுப்புதல் வரணும், என் மூலமாக இந்த எழுப்புதல் பரவணும், என் மூலமாக எல்லாரும் இயேசுவின் நாமத்தை அறியணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 4 காரியம், 4 வசனம், இந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 4 வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஏன் இந்த தானியேல் மூலமாய் ஒரு எழுப்புதல் உண்டாகிறது? ஏன் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருக்கும்படி கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார்? குற்றமற்ற ஒரு வாழ்க்கை தானியேல் வாழ்ந்தார். யாருமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் மேல பொறாமை கொண்டு அவரை அழிக்க வேண்டும் என்று எழும்பின அவருடைய சத்துருக்கள் கூட தானியேலுடைய வாழ்க்கையிலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, பிளேம்லெஸ் லைஃப், ஒரு குற்றம் யாரும் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை. யோவான் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? ஓப்பன் ஆண்டவர் கேட்கிறார். அப்ப யாருமே கை நீட்டல. ஆனா பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி பிலாத்துக்கு முன்னால போய் நின்று பொய் குற்றச்சாட்டு சொன்னார்கள். ஆனால் இயேசு கேட்கிறார், என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று யார் உங்களில் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று. ஏதாவது பாவம் இருக்குன்னு யார் குற்றப்படுத்த கூடும்? ஒருத்தர் கை நீட்ட முடியவில்லை. பெர்ஃபெக்ட் லைஃப், ஒரு பிளேம்லெஸ் லைஃப். அவங்க காரியம்தான் ஜெயம். அவங்க மூலமாக தான் எழுப்புதல் உண்டாக்க முடியும். உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் தெருவில், நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க யாரும் உங்களை கை நீட்டி இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவளா, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இந்த மாதிரி நடக்கிறான், ஏமாத்துறான், பொய் சொல்கிறான், இந்த மாதிரி நடக்கிறாங்க, இப்படி இல்லாமல் நடப்பாங்க அப்படின்னு யாரும் குற்றம் சொல்லுகிற மாதிரி இல்லாதபடி, ஓ இவங்க ரொம்ப கிறிஸ்தவங்க, ரொம்ப பெர்ஃபெக்ட்டு, அவங்க பைபிளில் சொல்கிறபடி தான் நடப்பாங்க, அவங்ககிட்ட எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க வேலையில் உண்மையாக இருப்பாங்க, லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க, டைமுக்கு வந்துடுவாங்க, கடினமாக வேலை செய்வாங்க, சம்பளத்துக்கு நல்ல வேலை செய்வாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, இந்த மாதிரி நற்சாட்சி பெற்றவங்களா யாருமே குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அவங்க மூலமாக தான் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர முடியும். அவங்க காரியத்தை தான் ஆண்டவர் ஜெயமாக்கி தர முடியும். குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. தானியேல் மேலே சுமத்த எந்த ஒரு குற்றத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. தானியேல் ஒரு பெரிய பொறுப்பான அதிகாரி. ராஜா தன்னுடைய கஜானாவையே அவங்க கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேசத்தினுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கணும், நஷ்டம் வராதபடி பெரிய பொறுப்பில் இருக்கிறவர். ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு வைங்க, அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்படி மாதிரி எல்லா பொருளாதார காரியெல்லாம் கைக்குள்ளே இருக்குது. பெரிய பொறுப்பு தேசத்தில், அவ்வளோ பெரிய தேசத்தில். என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சத்தர்கள்லாம் பார்க்குறாங்க. அவன் மேலே பொறாமை கொண்டவங்க. ஆஃபீஸு டைமுக்கு வர்றானா, பிந்தி வர்றானா, கரெக்ட் டைமுக்கு வந்துடுறான், முந்தி போயிடுறானா பாருங்கள். இல்லை 6 மணின்னா 6 மணிக்கு மேலே தான் போகிறாரு, இடையில போகிறதில்ல. வேலை இடத்துல தூங்கிட்டு இருக்காரா பாருங்கள், சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாரு, சோம்பேறியா இல்லை.
ஏதாவது பணம் திருடுறாரா பாருங்க, கணக்கு ஒழுங்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காரு, திருடுறது இல்லை, பெர்ஃபெக்ட். யாருமே குற்றம் சொல்ல முடியல, குற்றம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை தானியேல் செய்கிறார். அதனால தான் கர்த்தர் அவருடைய காரியத்தை ஜெயமாக்கினார். இன்றைக்கி நம்மை குறித்து என்ன? அவங்கவுங்க நெஞ்சில் கை வைத்து யோசித்து பார்க்கணும், என்னை குறித்து என்ன? வீட்டுக்குள்ளே யாருமே குற்றம் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை நான் வாழுகிறேனா? சமுதாயத்தில், அந்த தெருவில் நான் இருக்கிற அந்த மக்கள் மத்தியில் யாருமே குற்றம் சொல்ல முடியாத ஒரு ஒழுக்கமான, ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழுகிறேனா? யோசித்து பாருங்கள். அல்லது மற்ற மக்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் சண்டை போடுறாங்க, நம்மளும் சண்டை போடுறோம். அவங்களும் லஞ்சம் வாங்குறாங்க, நம்மளும் லஞ்சம் வாங்குகிறோம். அவங்களும் மாமியார் மருமகள் சண்டை வீட்டுக்குள்ளே, நம்ம வீட்லேயும் ஜபமும் நடக்குது, சண்டையும் நடக்குது. என்ன வித்தியாசம்? யாருமே நம்மளை பார்த்து இவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க, குற்றமற்றவங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லையே. எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி அவங்க வீட்டில் நடக்குது. நீங்கள் இயேசுன்றீங்க, நாங்கள் இந்த கடவுளுன்றோம். ஆனால் அதே மாதிரி தானே சண்டை போடுறீங்க, அப்படி தானே இருக்கிறீங்க. என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை. ஆனால் தானியேலுடைய லைஃப் அப்படி கிடையாது, ஒரு வித்தியாசம். இந்த மாதிரி ஆளை பார்க்கறதே அரிதை, நம்ம பார்த்ததே இல்லை. ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறானே. சாட்சி, நம்மை குறித்து என்ன சாட்சி இருக்குது சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். குற்றமற்ற வாழ்க்கை வாழ்கிறோமான்னு யோசித்து பாருங்கள். உங்கள் கணவர் சாட்சி சொல்ல முடிய, மனைவி நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவாள், எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாள். கீழ்ப்படிதல் வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல சொந்த புருஷர் கீழ்ப்படின்னு பைபிள் இருக்குல்ல, அந்த வசனத்தை அப்படியே கடைபிடிக்கிறவள் என் மனைவி அப்படின்னு உங்கள் கணவர் சாட்சி சொல்ல முடியுமா? திருப்பத்தூரில் போய் டான்ஸ் எல்லாம் ஆடி ஜெபிச்சுட்டு வருவா, வீட்டில் வந்து ஆடுற ஆட்டம் இருக்குது, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன சாட்சி? உங்கள் மனைவி சாட்சி சொல்ல முடியுமா? என் கணவர் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, என் மேலே அன்பாக இருக்கிறாரு, என் அன்பாக வச்சிருக்கிறாரு. இல்லை எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு எரிஞ்சு விடுறாரு, திட்டிக்கிட்டே இருக்கிறார், குடும்பத்துக்கு காசும் கொடுக்கறதில்ல, ஆனால் ஜெபிக்க மட்டும் போயிடுறாரு. குற்றம், சாட்சி இல்லை வீட்டுக்குள்ளே. உங்கள் மாமியார் சாட்சி கொடுக்க முடியுமா? மருமகள் சாட்சி கொடுக்க முடியுமா? உடனே சொல்லுவோம் அவள் சரியில்லைங்க, மாமியார் சரியில்லை, நீ மருமகளும், இப்படியே சொல்லி காலத்தை ஓட்டி ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே நடந்து கொள்கிறோம், தெருவில் நடந்து கொள்ளுகிறோம். இல்லை என்ன சாட்சி? இந்த சினிமாக்காரங்களுக்கு ஒரு கூட்டம் நடக்குது. ஒவ்வொரு மாதமும் சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம், வசனத்தை சொல்கிறோம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சிலர் சினிமா விட்டுட்டு ஊழியக்காரியாக வந்துட்டாங்க, அதுவும் செய்கிறாங்க, நடக்கிறது. சிலர் திட்டுவாங்க, மோகன்லால் சேர்ந்து இந்த சினிமாக்காரங்களுக்கு இப்படி கூட்டம் நடத்துகிறாரு அப்படி திட்டி பிரசவம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, நாங்கள் போய் வார்த்தையை அறிவிக்கிறோம். இங்கே ஒரு முறை இதை பற்றி நான் பேசினேன், குடும்பத்தை பற்றி. அப்போ அந்த குடும்பம் முடிஞ்ச உடனே ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க சினிமாவில் பல வருஷமாக நடிக்கிறாங்களாம். இப்போ தாயார் வேஷத்தெல்லாம் நடித்து பிரபலமானவங்களாம். அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, ஐயா நீங்கள் பிரசங்கம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொண்டு வந்து இது என் மருமகள் அறிமுகப்படுத்தின பேரப்பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. என் மருமகள் திருமணமாக வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து இத்தனை வருஷத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் கூட சண்டை போட்டதில்லை, ஒரு நாள் கூட முறுமுறுத்ததில்லை. நாங்கள் தாயும் மகளுமாக இருக்கிறோம். மருமகளை கூட்டு வந்து சாட்சி சொல்கிறாங்க. நீங்கள் சாட்சி சொல்லுவீங்களா? உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் நம்மகிட்ட இருக்குதா? நம்ம உடனே சாக்கு போய் சொல்லுவோம், உடனே அவ அப்படி இவா இப்படி உடனே குறை சொல்கிறது ஆரம்பிப்போமே தவிர நம்ம வசனத்தின்படி நம்ம வாழ்வதற்கு அர்ப்பணிக்க நமக்கு மனம் இல்லை. எந்த இடத்துல சொல்லுவீங்களா? எங்கே வேணாலும் கூப்பிடுங்க ஐயா, நான் மருமகளோடு அவளும் சொல்லட்டு என்னை பற்றி, நாங்கள் 2 பேரும் தான் வந்து நிற்கிறோன்னு சாட்சி சொல்கிறாங்க. சினிமாவில் இருக்கிறவங்க பெர்ஃபெக்ட் லைஃப், குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. தானியேல் மேலே யாரும் கை நீட்டி குற்றம் சொல்ல முடியல. இன்றைக்கி நம்முடைய வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கிறோம்? ஒரு சகோதரி பாருங்க, இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் கணவர் இந்துவாக இருக்கிறவர், ஆனால் ஜெபிக்க போனால் வந்து நிற்பார் அப்படியே கண்ணை மூடிட்டு பயபக்தியா.
மனைவி சர்ச்சுக்கு போக தடை சொல்ல மாட்டார், ஜெபம் பண்ண தடை சொல்ல மாட்டார். நான் சில சமயம் ஜெபிக்க போனால் பயபக்தியாக வந்து ஜெபம் பண்ணுங்க நினைப்பார். ரொம்ப அன்பான மனுஷன். ஆனால் ஏன் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு, நீ சர்ச்சுக்கு போகிற கூட்டத்துக்கு வர ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டால், அப்படி மனைவி சொன்ன ஒரு சாட்சி என்னென்னா, என் கணவருடைய ஆஃபீஸில் ஒரு கிறிஸ்தவர் வேலை செய்கிறாரு, அதுதான் தடை. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். அவருக்கு மேல் அதிகாரி பாஸாக வேலை செய்கிறவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் சர்ச்சில் செக்ரட்டரியான், சர்ச்சில் செக்ரட்டரி, டாப்பான ஆளில் சர்ச்சில். அப்போ அவர் வேலை செய்கிறார். அவர் வருவார் வேலைக்கு, வந்து பெரிய ஆஃபீஸரில் கையெழுத்து போடுவார், அட்டண்டன்ஸ் கையெழுத்து போடுவார். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருப்பார், காஃபி வாங்கி குடிப்பார். அப்புறம் சொல்லிட்டு போகிற ஆஃபீஸில் அடுத்து நெக்ஸ்ட்டு அவருக்கு இருக்கிறவளை கூப்பிட்டு சொல்லுவார், எனக்கு சர்ச்சில் ஒரு மீட்டிங் இருக்குது, கமிட்டி மீட்டிங் நான் போயிட்டு வரேன், நீ பார்த்துக்காண்டி போயிட்டு சாயங்காலம் வந்துடுவார் 4-5 மணிக்கு முடிகிற நேரத்துக்கு. டெய்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு அவர் அதிகாரத்தில் இருக்கார்ல, யாரும் கேட்க முடியாது. பேருக்கு கையெழுத்து போடுவார், ஒரு வேலையும் செய்கிறதில்ல, மாதமான சம்பளம். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இந்த ஆள் கஷ்டமே படாமல் பேருக்கு கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறாரு. அது மாத்திரம் இல்லை, டெய்லி கும்பலம் வேறு. அவர் கையெழுத்து போடுறதுக்கு காசு 1000, 2000, 5000, 10000 டெய்லி லஞ்ச பணம் வாங்கிட்டு போகிறார். அவர் சர்ச்சில் பெரிய ஆளாம். இவர் சொன்னார், இந்த இயேசுவை வேணா, நான் வந்து பக்தியாக இருக்கிறேன், இந்த கிறிஸ்துவ கூட நான் சேரவே விரும்பலைன்ட்டார். சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிடாத என்ன. மனைவிட்டு சொல்ல, சர்ச்சுக்கே கூப்பிடாத, இந்த கிறிஸ்தவங்களே சரி கிடையாது, ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சர்ச்சில் போய் என்னத்தை பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குறான், வேலையில் உண்மை இல்லை, இடரல் உண்டாக்குகிறாங்க. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு இடரலாக இருக்கிறாங்க. உங்களை குறித்து என்ன? உங்கள் வீட்டில் வேலை செய்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? தானியேல் மேலே எந்த குற்றத்தை சுமத்த முடியாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் கர்த்தர் வந்து ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் சொல்கிறார். 99வது வயசில் 24 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தரை அழைச்சார். 24 வருஷம் கழிச்சு மறுபடியும் சந்திக்கும் போது சொல்கிறார் ஆண்டவர், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமன் என்ற வார்த்தைக்கு பிளேம்லெஸ் லைஃப், யாருமே குற்றம் சாட்ட முடியாதபடி ஒரு பிளேம்லெஸ் லைஃப் நீ வாழணும், உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். மற்ற 25 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, ஊழியக்காரனை பற்றி சொல்லும்போது, பரலோக ராஜ்யத்தில் வரவேற்கும் அது ஊழியக்காரனை, வரம்பெற்ற ஊழியக்காரனே, பிசாசு துரத்தின ஊழியக்காரனே, வியாதியஸ்தரை குணமாக்கின ஊழியக்காரனே, யாரையும் அப்படி பட்டம் போட்டு ஆண்டவர் அழைப்பதில்லை. உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ உண்மை, உத்தமம், ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை, அந்த சாட்சி, அதுதான் எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களை கொண்டு தான் தேவன் எழுப்புதலில் கிரியை செய்ய முடியும். அவங்களுக்கு தான் ஆண்டவர் ஜெயம் கொடுக்க முடியும். எப்படி வாழ்வேன்னு சொல்லி சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படி வாழ்கிற மக்களுக்கு எப்படி ஆண்டவர் ஜெயம் கொடுக்க முடியும்? இப்போ உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். எந்த பகுதியில் ஒரு மற்றவர்கள் குற்றம் சொல்லுகிறபடியான ஒரு வாழ்க்கை காணப்படுகிறாரு, அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தோன்னு ஜெபிக்கணும். நாம் நிறைய பேர் அந்த குறித்த உணர்வே இல்லாமல் இருக்கிறோம். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க ஒரு சமயம் ஒரு கூட்டத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அவங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பெரிய ஆஃபீஸராக பணி செய்தார்கள். அப்போவே எங்கள் ஏசளிக்கிறார் ஊழிய ஆரம்பித்து கூட்டங்களே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல பிரபலமாயிட்டாங்க. அதனால் பேங்கில் எல்லோரும் அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுப்பாங்க. நம்ம பேங்க் ஆஃபீஸர் இன்றைக்கி உலக புகழ் பெற்றவராக இருக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப கனப்படுத்துவாங்க, மரியாதை கொடுப்பார்கள். பிரதர் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தாங்க. சர்க்கிள் டாப்புன்னு ஒரு இடம் பாரிஸில் இருக்குது, அங்கே தான் பெரிய ஆஃபீஸ். அங்கே அவங்க இருந்து பணி செய்தாங்க. பெரிய பேங்குகளை விசிட் பண்ணி அவங்க பலருக்கு ஆலோசனை கொடுத்து பேங்கெல்லாம் கண்காணிக்கிற அளவுக்கு உயர்த்தப்பட்டிருந்தாங்க.
ஒரு சமயம் அவருடைய பெரிய ஆஃபீஸர் அவங்க ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மேனேஜர் ஃபோன் பண்ணுறார். பிரதருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு காரியம் பிரச்சனை என்ன பண்ணணும், அவங்க தான் ஆலோசனை கொடுக்கணும். அவங்க பொறுமையாக சொன்னாங்க, இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, இந்த காரியத்துக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு ஆலோசனை கொடுத்தாங்க. சரி பிரதர்னு ஒரு ஃபோனை வச்சுட்டார். 5 நிமிஷம் கழித்து திரும்ப ஃபோன் பண்ணார். இவங்களுக்கு நிறைய ஊருக்கு பல பேங்குகளை கவனிக்கணும், எல்லா வேலையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, ஆட்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க, அது மாதிரி பதில் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. 5 நிமிஷம் கழித்து அதே மேனேஜர் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி நீங்கள் அப்போ சொன்னீங்க எனக்கு சரியாக விளங்கலை, அது என்ன சரி இன்னொரு முறை எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னா. இவங்க பொறுமையாக விளக்குனாங்க, இதான் காரியம், இதுக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லி முடித்தாங்க. முடித்த உடனே சரி பிரதர்னு விளக்கி சொன்னாங்க, வச்சுட்டார். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சது திரும்ப ஃபோன் பண்ணுறார் அதே மேனேஜர். நீங்கள் சொன்னீங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சரியாக வரல, எனக்கு சரியாக புரியலை, இன்னொரு முறை சொல்லுங்கள். நீங்கள்லாம் எதுக்கே மேனேஜராக வந்தீங்க? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நான் ஒரு ஆளை பார்க்க முடியாது, எத்தனை பிரான்ச்சுக்கு பதில் சொல்லணும், நிறைய பேருக்கு இருக்கிற எவ்வளோ நாளே சொல்லிக் கொடு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. பெரிய வேறு வார்த்தைலாம் பயன்படுத்தலை, அவ்வளோதான். நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல, உனக்கே பேசிக்கிட்டு இருந்தேன், எப்படி ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தான் நடந்தது ஆஃபீஸில். 4-5 நாள் கழித்து அந்த பிரான்ச் மேனேஜர் இவங்களை பார்க்க வந்திருக்கார் ஆஃபீஸுக்கு. வந்தோடனே உட்காருங்கன்னு பேசும்போது, பிரதர் தினகரன், நான் உங்கள்கிட்ட பேசினேன், நீங்கள் கோபத்தில் ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டீங்க, நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு வார்த்தை அவ்வளோதான் சொன்னார். நீங்கள் ஏன் இந்த நீங்கன்னு இழுத்தாருன்னா, நீங்கள் ஊழியக்காரர், நீங்கள் உலகெல்லாம் பிரசங்கம் பண்ணுறீங்க, இயேசு பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் அவ்வளோ இயேசு பற்றி இவ்வளோ வசனங்கள்லாம் சொல்கிறீங்க, உங்கள் மேலே நாங்கள் ரொம்ப மரியாதை வச்சு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம், நீங்கள் இப்படி என் ஃபோனை கட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தினகரன் சொன்னாங்க, என் உள்ளத்தை ஈட்டியாய் தொலைத்தது. அவங்க சொன்னாங்க, 3 நாள் நான் சாப்பிடலை, உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட போய் அழுதேன். ஆண்டவரே, நான் எப்படி இனிமேல் அந்த மனுஷனுக்கு உம்மை பற்றி சொல்ல முடியும்? நான் இனிமேல் எப்படி உம்மை குறித்து அவருக்கு அறிவிக்க முடியும்? நான் ஒரு சாட்சியை இழந்து போயிட்டேனே, நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் சாந்தமாக இருந்திருக்கலாமே. உம்மை அறியாத ஒரு மனிதனை நான் என்னுடைய கோபத்தினால, அந்த பொறுமை இன்மையினால ஒரு இடர்ல உண்டாக்கி விட்டேனே, இனி எப்படி உம்மை குறித்து சொல்ல முடியும்? 3 நாள் உபவாசம் பண்ணி அழுது ஜெபித்தார்களாம். அதனால தான் கர்த்தர் இந்த தெய்வ மனுஷனுக்கு துணை நின்று வழி நடத்தினார். யோசித்து பாருங்க, நம்ம வசிக்கிற சூழ்நிலையில் இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சாட்சியான வாழ்க்கையை நம்ம வாழுகிறோம். நிறைய பேர் அதை குறித்து யோசிப்பதே இல்லை, சிந்திப்பதே இல்லை. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, நான் இதை தானே பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் இந்த பள்ளியில் போய் கொண்டே இருப்பேன். அப்படி அல்ல. தானியேல் அவனை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் யாருமே குற்றம் சாட்ட முடியாத ஒரு பெர்ஃபெக்ட் வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால்தான் கர்த்தர் அவருடைய காரியத்தை எல்லாம் ஜெயமாக்கினார். நம்மை அதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும், சரிப்படுத்திக் கொள்ள ஒப்பு கொடுக்கணும். 2வது, இந்த தானியேலின் காரியம் எப்பொழுதும் ஜெயமாயிருக்க காரணம் என்ன? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரு ஜெப வாழ்க்கை. He was a man of prayer. பாருங்க, ஒரு பெர்ஃபெக்டான குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தது மாத்திரம் அல்ல, ஒரு ப்ரேயர் லைஃப் அவருக்குள்ள இருந்தது. என்னைக்கோ ஒரு நாள் ஜெபிப்பதல்ல, ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஜெபிப்பதல்ல,
தினம் 3 வேளை கிரமமான ஒரு ஜெபம், டிசிப்ளின்டு ப்ரேயர் லைஃப், ஒரு ஒழுங்கான ஜெப வாழ்க்கை அவருக்குள் இருந்தது. யோசித்து பாருங்க, நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ள ஒரு கிரமமான ஒழுங்கான ஜெப வாழ்க்கையை நம்ம வைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம ஜெபத்தை அப்படி பின்பற்றுகிறோம்? ஒவ்வொரு ஜெபத்திலே ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், ஜெபிக்க தவறிட்டேன், மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு குறைகளை சொல்லிட்டு போகிறோம். என்னைக்கு நம்ம பெர்ஃபெக்டான ஒரு ஜெப வீரராக இருக்க போகிறோம்? தானியேல் தினம் 3 வேளை ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணினால் அவங்களுக்கு மரண தண்டனை, சிங்கக்கபிலே போடப்படுவார்கள் என்ற சட்டம் வந்த பிறகும், அதை அறிந்த பிறகும் தானியேல் தினம் 3 வேளை வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணவர் பயப்படவில்லை, கதவை மூடிக்கொண்டு ஜெபிக்கவில்லை, அல்லது நான் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறேன், யாருக்கு தெரியாமல் ஜெபிக்கிறேன் என்று சொல்ல நினைக்கவில்லை. எல்லாரும் பார்க்கட்டும், நான் ஜெபிக்கிறேன் என்பதை தேசம் அறியும். இப்பொழுது நான் ஜெபிக்கிறவன், ஜெபத்தை நிறுத்த மாட்டேன் என்பதை தேசம் அறியட்டும், அதிகாரம் அறியட்டும் என்று வழக்கத்தின்படி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். முன்வைத்த காலை பின் வைக்காதவர், சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதவர், சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதவர், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற அந்த பழக்கத்தின்படியே தினம் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறார். ஜெபத்திலே சோர்ந்து போகவில்லை. எத்தனை பேர் இங்க வந்தவர்களை கேட்டா, ஏன் ஜெபிக்கல? சோர்ந்துட்டம் பிரதர், முன்னால மாதிரி இப்ப ஜெபிக்கிறது இல்லை பிரதர், முன்னால இப்படி அதிகாலையில போய் ஜெபம் பண்ணுவேன், இப்ப என்னால ஜெபிக்க முடியல. நிறைய காரணங்களை சொல்லுகிறோம். ஏன் அதிகாலையில ஜெபிக்கவில்லை? ஏன் நீங்கள் 4 மணிக்கு ஜெபிப்பீர்களை ஜெபிக்கவில்லை? ஏன் இப்பொழுது மணிக்கணக்காக ஜெபிக்கவில்லை? முன்பு ஜெபித்தீர்களை, இப்போ ஏன் நீங்க ஜெபிக்கலன்னா காரணம் வைத்திருக்கிறோம். சோர்ந்து போனேன், அந்த தடை, இந்த தடை, அவர்கள் காரணம், இவர்கள் காரணம், வீட்டுக்குள்ள பிரச்சனை, வேலையில பிரச்சனை, பல காரணங்களை நாம் வைத்திருக்கிறோம். தானியேலுக்கு காரணம் இருந்தது. தானியேலே, நீ வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணுவாயே, ஏன் ஜெபம் பண்ணவில்லை? ராஜாவுடைய உத்தரவு 1 மாதம் வரைக்கும் ஜெபிக்க கூடாது என்று நான் ரகசியமா ஜெபம் பண்ணிக் கொள்கிறேன் என்று சாக்கு போக்க சொல்லவில்லை. சட்டமே வந்தாலும், எனக்கு விரோதமாய் அரசாங்கமே எழும்பி நின்றாலும், சிங்கக்கபியின் வாசல் எனக்காய் திறக்கப்பட்டிருந்தாலும் என் ஜெபத்தை நான் நிறுத்த முடியாது, என் முழங்காலை முடக்குவதை தடுக்க முடியாது. நான் வழக்கத்தின்படி ஜெபம் செய்வேன் என்று சோர்ந்து போகாமல் ஜெபத்திலே உறுதியாயிருந்தார். ஆகவேதான் அவருடைய காரியம் ஜெயம். அல்லேலூயா. ஜெபத்தில் சோர்ந்து போன என்ற ஆளுக்கு எப்படி ஆண்டவர் ஜெயம் கொடுக்க முடியும்? படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் தேதி வந்துட்டா ஜபாவி வந்துருது, இன்று வந்துட்டா ஜபாவி வந்துருது. நீட்டு தேர்வு எக்ஸாம் தேதி வந்துட்டா பெற்றோருக்கு ஜபாபி ரொம்ப உச்சகட்டத்தில் வந்துடுது. பிள்ளைகளுக்கா ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். தேர்வு முடிஞ்சு போயிட்டா அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் கேட்கிறார், மகளே 4 மணிக்கு முழங்கால நிப்பியே, நான் உன்னை தேடி வந்தேன் உன் வீட்டுக்கு, எங்க? Where are you? 5 மணிக்கு உன் வீட்டில் ஜெப சத்தம் கேட்டு நான் வருவேனே, துதி சத்தம் கேட்குமே, நான் வந்த உன் வீட்டுக்கு 4 நாளா ஒன்று சத்தத்தை காணுமே, எங்க? ரொம்ப சோர்ந்துட்டு ஆண்டவரே, கணவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், பிள்ளை அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது. நிறைய சாக்கு போக்க நம்ம வச்சிருக்கிறோம், காரணங்கள் வச்சிருக்கிறோம். ஜெபிக்காமல் இருந்ததற்கு காரணங்கள். மகனே, விடிய காலையில் போய் ஜெபம் பண்ணுவியே, ஒப்பு கொடுத்திய திருப்பத்தூர்ல, இந்தியாவுக்கா ஜெபிப்பேன் நீ? 4 நாள் ஜெபம் பண்ண, 5வது நாள் வந்தப்போ ஜெபசத்தத்தை காணுமே, ஒன்று அங்கே காணுமே, நல்லா மூடிக்கிட்டு எல்லாம் படுத்திருந்த. கிரமமான ஜெபம் இல்லை, ஒழுங்கான ஜெபம் இல்லை. தேவை வந்தா ஒரு ஜெபம், நெருக்கம் வந்தா ஒரு ஜெபம், அவசியம் வந்தா ஒரு ஜெபம். அது எப்படிப்பட்ட ஜெபம்? ஏன் அந்த மாதிரி காரியம்? சுயநலம், செல்ஃபிஷ்னஸ். உங்கள் ஜெபத்தை ஒரு டைரியில் எழுதி பாருங்கள், என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி.
நிறைய செல்ஃபிஷ் ப்ரேயர், கணவருக்கு ஜெபம், மனைவிக்கு ஜெபம், பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஜெபம், மார்க்குக்கு ஜெபம், நீட்டுக்கு ஜெபம், அப்புறம் காலேஜில் இடம் கிடைக்க ஜெபம், அப்புறம் கல்யாணத்துக்கு ஜெபம், குழந்தை வேணும்னு ஜெபம், சுக வேணும்னு ஜெபம், எல்லாத்துக்கும் ஜெபம் நிறையா. தேசத்துக்கு, ஆத்துமாக்களுக்கு நம்முடைய ஜெப நேரத்தை கணக்கிட்டு பாருங்க. தானியேல் தினம் 3 வேளை ஜெபிச்சாராம். என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு? தானியேலுக்கு என்ன ஜெப குறிப்பு இருந்திருக்கும்? எனக்கு அதை யோசித்து பார்த்தீங்களா? தினம் 3 வேளை ஜெபிச்சார்னு வாசிக்க. என்ன ஜெபிச்சிருப்பாரு? ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு மனைவி தாருன்னு ஜெபிச்சிருப்பாரா? மனைவி தந்துட்டு ஆண்டவர் நல்ல குழந்தை தாருன்னு ஜெபிச்சாரா? என் பிள்ளைகளுக்கு ஞானம் தாரும், படிப்பு தாரும், நீட்டு தேர்வுலாம் வருது, எப்படியாவது வெற்றி பெறன்னு ஜெபிச்சாரோ? எனக்கு வியாதி ஆண்டவரை சுகந்தாருன்னு ஜெபிச்சாரா? தினம் 3 வேளை. குடும்பமே கிடையாது அவருக்கு, மனைவியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, வியாதியும் கிடையாது, போராட்டமும் கிடையாது. நல்ல வேலை, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு. தேசமே அவருக்கு தெரியும், பிரபலமான மனிதராக இருக்கிறாரு. அவருக்கு என்ன ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது? எனக்கு வீடு வேணும், கடன் பிரச்சனை, பண தேவை, ஏதாவது தானியலுக்கு இருக்குதா? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு தேவையும் இல்லை. பின் ஏன் அவர் தினம் 3 வேளை ஜெபிக்கணும்? நம்ம அவசியம் வந்தா தானே ஜெபிக்கிறோம். வியாதி வந்தா ஜெபிக்கிறோம், கடன் வந்தா ஜெபிக்கிறோம், பண பிரச்சனை வந்தா ஜெபிக்கிறோம், பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுனா ஜெபிக்கிறோம், ஒரு நெருக்கம் வந்தா ஜெபிக்கிறோம், கடன்காரங்க தொந்தரவு இருந்தா ஜெபிக்கிறோம். அவ்வளவுதானே நம்முடைய ஜெப பழக்கம் இருக்கிறது. தானியேலுக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒரு தேவையும் இல்லை, ஒரு அவசியம் இல்லை. பின் ஏன் அவர் தினம் 3 வேளை ஜெபிக்கிறார்? என்ன ஜெபம் பண்ணி இருப்பார்? தானியேலே, நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்கள் தினம் 3 வேளை? அவருடைய தேவன் கற்றுக் கொடுத்தது. எரேமியா 29:7 நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவீர்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்த இந்த எரேமியா மூலமாய் கர்த்தர் சிறைப்பட்டு போகிற, அடிமையை கொண்டு போகப்படுகிறவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின், அதாவது உங்களை பாபிலோன் தேசத்திற்கு சிறை கைதிகளாக அனுப்ப போகிறேன். அந்த பாபிலோன் பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்க.